I welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் ஸ்கில் எக்ஸசைஸ். அதாவது ரீட் பண்ணுறப்ப இந்த பேராகிராஃபுக்கு ரிலேட்டட் இல்லாத வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணுவோம். நோ கிரேட்ஸ் வேர் கிவன். கிரேட்ஸ் எதுவும் கொடுக்கப்படவில்லை. பட் தேர் வேர் ஓரல் எக்ஸாம்ஸ் ஈச் வீக். வாரம் வாரம் ஓரல் எக்ஸாம்ஸ் இருந்தது. ஒரு எக்ஸாம் ரிலேட்டடாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு போஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் யுவர் ஓன். யூ ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பெர்ஃபார்ம் ஃபிசிக்கல் டாஸ்க் நவ் அண்ட் தென். கடைசி சென்டென்ஸ் பாருங்கள். தே புட் த சாப்டு வெஜிடபிள் இன் தி ஹாட் வாட்டர் டு மேக் தம் பாயில்டு. ஸோ எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருந்துட்டு திடீர்னு அந்த சாப்டு வெஜிடபிள் வேக வைக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் ஆட் சென்டென்சஸ். அதாவது இந்த பேராகிராஃப் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்குது, திடீர்னு இந்த சாப்டு வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறத பற்றி வருது. ஸோ தீஸ் ஆர் ஆட் சென்டென்சஸ், வேறுபாடு இருக்கும் வாக்கியங்கள். நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஆட் சென்டென்ஸை கண்டுபிடிங்க. சிம்பிளான சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ வாசிக்கிறப்பவே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நோ கிரேட்ஸ் வேர் கிவன் பட் தேர் வேர் ஓரல் எக்ஸாம்ஸ் ஈச் வீக். எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்குது இந்த வாக்கியம். அடுத்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிஸ் ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள். பொங்கல் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆன மூவிஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் பற்றி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி ஆட் சென்டென்ஸ். இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ், அதை பற்றி இருக்குது. அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இருக்குது. நடுவில் நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் மொபைல்ஸ் வித்தவுட் எனி கேப்ஸ் அண்ட் தே பிகம் அடிக்ட். இந்த வாக்கியங்கள் இருக்குது. இதுதான் ஆட் சென்டென்ஸ். மற்ற எல்லாத்தையுமே பாருங்களேன். டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, ட்ரோன்ஸ் யூஸ் ஆகுது, மிலிட்ரியில் யூஸ் ஆகுது அப்படின்னு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இங்கிலீஷில் பேச ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸசைஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் ரீடிங் எக்ஸசைஸ் வரலாம். இங்கே இருக்கிற பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஆட் சென்டென்ஸை கண்டுபிடிங்க. பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற வாக்கியம், த கிரிமினல்ஸ் ஹாவ் பீன் பனிஷ்ட் அண்ட் ஃபைன்ட் ஃபார் தேர் மிஸ்டேக்ஸ். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வாக்கியம் இருக்குது. மற்ற சென்டென்சஸ் எல்லாம் சோஃபியா அப்படிங்கிற ஒரு பர்சன் ஆன்சர் பண்ணுறதை பற்றி இருக்குது. அகைன் அனதர் பேராகிராஃப், பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ராஜ் அண்ட் ராம் அந்த ஃபேமிலியை பற்றி அந்த பேராகிராஃப் இருக்குது. நடுவில் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிம்பிள் கான்செப்ட் இன் திஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் ஹாட் சென்டென்ஸ். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேராகிராஃப், அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் பற்றின பேராகிராஃப். இதை ரீட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஆட் சென்டென்ஸை கண்டுபிடிங்க. எல்லா சென்டென்சஸுமே அந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் பற்றி இருக்குது. நடுவில் த கிரியேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் டேவிட் ஹான்சன் ஆஃப் ஹாங்காங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நாட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ தட்ஸ் தி ஆட் சென்டென்ஸ். நவ் லுக் அட் திஸ் பேராகிராஃப். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சென்டென்ஸை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாபிக்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.